குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். காவிரியில் கர்நாடக அரசு போதுமான அளவு தண்ணீர் திறந்து விடாததால் நடப்பாண்டில் காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடி போதிய அளவில் செய்யப்படவில்லை. வழக்கமாக 5 லட்சம் ஏக்கரில் செய்யப்படும் குறுவை சாகுபடி இப்போது 1 லட்சம் ஏக்கராக குறைந்துவிட்டது. கர்நாடக அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்த கூட காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படாத நிலையில் கர்நாடகத்தின் செயலை பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக கண்டித்தது. தமிழக அரசும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடகத்துக்கு கண்டனம் தெரிவித்தது. ஆனாலும் தொடர் மழையால் கர்நாடக அணைகளுக்கு அதிக தண்ணீர் வரும் நிலையில் உபரி நீர் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படுவதால் தற்காலிகமாக சிக்கல் தீர்ந்துள்ளது. காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு 35 ஆண்டுகள் முடிவடைந்துவிட்ட நிலையில் இதுவரை ஓராண்டில் கூட நடுவர் மன்ற ஆணைப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. உபரி நீரை, அதாவது வடிகால் நீர் தான் அப்படின்னு சொல்லலாம். உபரி நீரை திறந்துவிடும் வடிகாலாகவே தமிழகத்தை கர்நாடகம் பயன்படுத்தது. பக்ரா அண்ட் பியாஸ் மேலாண்மை வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதை போன்று காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு நிர்வகிக்கும் அதிகாரத்தை காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு வழங்குவதுதான் காவிரி சிக்கலுக்கு நிரந்தர தீர்வாகும். எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அத்தகைய அதிகாரத்தை வழங்கக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும். இது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்கள் வலியுறுத்தி பேசியுள்ளார்.